இது சில விஷயங்கள் நான் அப்சர்வ் பண்ணது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். அதாவது இப்போ கல்யாணத்துக்கோ ரிசப்ஷனுக்கோ போகிறோம், அங்கே வந்து நிறைய ஃபுட்டு இலை பரிமாறுகின்றார்கள், நிறைய ஐட்டம்ஸ். அதாவது அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றார் போல் இந்த மாதிரி ஒரு சாப்பாடு இன்னொருத்தர் போட்டதில்லைங்கிற மாதிரிலாம் தன்னுடைய செல்வ செழிப்பை பறைசாற்றும் வகையிலே நிறைய விஷயங்கள், நிறைய ஃபுட் ஐட்டம்ஸை இலையில் பரிமாறுவார்கள். இதில் என்ன தெரியுமா ரொம்ப கொடுமையாக இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்மளால் சாப்பிட முடியாது. அட் அ டைம் எவ்வளோ சாப்பிட போகிறோம் நம்ம, இல்லையா? அதில் இன்னொரு விஷயம் தெரியுமா, கிட்டத்தட்ட 80% பீப்புள் டயபெட்டிஸ் தான். கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்குலாம் வர்றவங்க பாருங்கள், என்ன ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸாக வராங்க, எல்லாம் நிறைய வயசானவர்கள் தான் வராங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பாக சுகரோ கொலஸ்ட்ராலோ ஏதாவது இருக்கும். ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது இல்லை, இது புள்ளி விவரம் சொல்லுகின்றது. இப்போ வந்து அந்த மாதிரி எல்லாருக்குமே, அதுவும் இல்லாமல் வயதான போது அப்புறம் அவங்களுக்கு என்ன பெருசாக டைஜஸ்ட் ஆக போகிறது, டைஜஸ்ட் ஆகாது. அவர்களே நினைத்தா கூட ஒரு மாதிரி பொம்முன்னு இருக்கும், வயிறு சரியில்லை, ரொம்ப கஷ்டப்படுவாங்க அடுத்த 2 நாளில். இதில் நான் பார்க்குறது என்ன தெரியுமா, சரி அவர்கள் இலையிலே பரிமாறுகின்றார்கள்ல, அவர்கள் அப்படியே லைனாக வந்து பரிமாறுவார்கள். பக்கத்தில் அங்கேருந்து வரும்பொழுதே நம்ம பார்த்துடணும், ஸ்வீட்ஸ் எல்லாம் வேண்டாம். அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எவ்வளவு கலோரி, அதெல்லாம் நமக்கு செரிக்குமா, அதுக்கு எத்தனை கஷ்டப்படணும், அது உள்ளே போய் நம்மளுடைய ஸ்டமக்கெல்லாம் அதை அப்செட் பண்ணோம், அது எவ்வளோ கஷ்டப்படும், வாய் இருந்தால் அழும், இல்லையா? அப்போது பரிமாறும் போதே இல்லை எனக்கு வேண்டாம், சில விஷயங்கள்லாம் எனக்கு வேண்டாம், சிலதெல்லாம் வந்து இதுதான் சாப்பிட முடியல, பரவாயில்லைங்க போகிறோம். ஆனால் சிலர்லாம் வந்து ரொம்ப கவனிப்பாங்க, என்னங்க நீங்கள் ஒன்றுமே எடுத்துக்கல, பரவாயில்ல எனக்கு இது போகிறோம், சொல்ல பழகணும், வேண்டான்னு சொல்ல பழகணும். ஏன்னா அப்படி சாப்பிட்டுட்டு வந்து அடுத்து அந்த ஒரு வாரத்தில் அந்த சுகரோட ஃப்ளக்சுவேஷன்ஸும் அந்த ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா, தட் இஸ் அந்த கொலஸ்ட்ராலும் எப்படி எகுரும் தெரியுமா? கண்டிப்பாக அந்த அளவுக்கு நம்ம உடல் உழைப்பு பண்ணவே போகிறதில்ல. வந்த உடனே மலைப்பாம்பு மாதிரி படுத்து தூங்கிட போகிறோம், நடக்கக்கூட முடியாது அந்த நாளில், ஏன்னா ஹெவியாக சாப்பிட்டுட்டோம் இல்லையா? சிலர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம வெளியில் போயிருக்கோங்கிற ஒரே காரணத்துக்காக. எனக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு லேடி வந்து அசோக் அல்வா அப்படியே நெய் சொட்ட சொட்டா இருக்குது, இன்னும் கொஞ்சம் போடுங்கன்ற, அவர் பரிமாறுறவரை பயப்பட்டார். வயசானவங்க, ஆஃப்கோர்ஸ் வீட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துக்கலாம், இருந்தாலும் தேவையா அந்த அவ்வளோ ஸ்வீட்ஸ் தேவையா? அதெல்லாம் முடிஞ்சு ஒரு ஃப்ரூட் சேலடோ ஒரு ஐஸ்கிரீமோ கண்டிப்பாக சாப்பிட்ற முறையே தப்பு. கார்பன் நம்ம சாப்பிடும்போது, அரிசி பதார்த்தங்கள் சாப்பிடும்போது கோதுமையை சேர்க்குறதே தப்பு, ரெண்டுத்துக்கும் செரிமானம் வேறு. அது மாதிரி சாப்பிட்ட அப்புறம் பழத்தை சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக பழம் சீக்கிரமாக செரிச்சிடும். இந்த ஃபுட் ஐட்டம் செரிக்கிறதுக்கு நேரமாகும். அந்த பழம் செரித்து அங்கேயே இருந்து அது அழுகின நிலைமையில் ஆகிடும். அதுக்கு மேலே ஒரு ஐஸ்கிரீம் கண்டிப்பாக அது செரிக்கவே விடாது நம்ம சாப்பாட்டை. ஸோ சாப்பிட்ட அப்புறம் நம்ம சூடாக வெந்நீர் குடிக்கலாமே தவிர கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் போட்டு நம்ம வயிற்ற படாத பாடே படுத்தக்கூடாது.